ஆய்ஸ் இன்னைக்கு என்னன்னா ஒரு சம்பவம் இருக்குங்க. எல்லாரும் உயிரோட புதைக்கிறதா ஒரு சபதம் எடுத்திருக்கேன். அதாவது இன்னைக்கு எல்லாரும் செய்யாத ஒரு பெரிய அதிசயங்க. என்னென்னங்க பாருங்களேன், மாங்காய் ரசம் செய்ய போகிறேங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் அதாவது ஃபுல்லாக ட்ராவல் வீடியோ எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பேச்சுலர்ஸ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்க போகிறேங்க. அதுதாங்க. சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. இந்த வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரி, வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். மாங்காய் ரசம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். கைஸ், இப்போ ஃபஸ்ட்டு அதாவது ரசத்துக்கு வந்து நம்ம புளி இங்கே இருக்க பாருங்க, தெரியுங்களா? இதான் எங்கள் பேச்சுலர்ஸ் ரூமு. ஐயோ கைஸ், இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லியிருந்து நினைக்கிறேன். அதாவது மாங்காய் ரசங்க. நீங்கள் மாங்காய் ரசம் செய்ய போகிறோம். நம்ம புளி இருக்குது, அதுக்கு தேவையானது தக்காளி, அப்புறம் வந்து மிளகு, அப்புறம் ஜீரகம், அப்புறம் பெருஞ்சீரகம் தான் கிடைக்கல. சரி, இது பெருஞ்சீரகம், ஜீரகம் கிடைக்கல. இப்போ தேவையானதெல்லாம் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? அங்கே பாருங்கள், தக்காளி இருக்குது. இது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது வேறு எதுவும் இல்லைங்க, எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்காக பாட்டிலு. சப்போஸ் இது உடஞ்சா அதை யூஸ் பண்ணி போகிறோம், அதுக்கு தான் அந்த பாட்டில். சரி, வாங்க நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். நம்ம இப்போ நம்ம புளியை கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் எடு இது ஒன்றும் இல்லைங்க, தோசைக்கல்ல அடுத்து அந்த மீனை போட்டு பொரிச்சிக்கலாம். நம்ம அங்கே பாருங்க, மீன் வந்து இப்போ அதாவது மாங்காய் ரசத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்து வந்து இந்த மிளகு ஜீரகத்தில் நாங்கள் அரைக்க போகிறோம். நம்ம தேவையான அளவுக்கு அந்த மிளகு ஜீரகம் நல்லா எடுத்துக்கலாம். இருங்க, மொத்தத்துக்கு கொட்டிடலாங்க. மொத்தத்துக்கு கொட்டிடலாம் இல்லை, நம்ம காரம் தான் தேவை. மொத்த மிளகு கொட்டியாச்சுங்க. கொட்டியாச்சுங்க. இப்போ நாங்கள் என்ன அரைக்க போகிறோங்க. அதில் எப்படி அரைப்பீங்க, இடம் இதை வச்சு தாங்க நாங்கள் அரைக்க போகிறோம். பாருங்களேன், நான் உங்களுக்கு அப்படியே அரைச்சி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓ, யூடியூப் வீடியோக்கா பாட்டில் பூண்டு நசுக்கி வச்சுங்க. தக்காளி இருக்குங்களா, அப்புறம் புளி இருக்குது. இந்த புளி வந்து இதில் கரைச்சி ஊற்றிடணும். ஊற்றிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். இருங்க ஐஸ், இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். நம்ம கடுகு போட்டாச்சு. எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. மிளகா கட் பண்ண மறந்துட்டோம். இப்போ அதுவும் பண்ணணும். நம்ம ஏன்னா பேச்சுலர் எல்லாம் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்காதுல்ல, அதனால எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. என்னடா எண்ணெய் இதில் ஊற்றணுமா வரீங்களா? கமான் படி, இருக்கிற கருவேப்பிலை போட்டு பார்த்துக்கலாம். ஓகே, கருவேப்பிலை போட்டாச்சு. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா என்னது, மிளகு, ஜீரகம் அண்டு பூண்டு முழுத்தி ஒன்றா நசுக்கியாச்சுங்க. நசுக்கி ஃபைனல் போட்டாச்சு. இப்போ இது நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கணும். நம்ம இப்போ ரெண்டு இதில் வந்து தக்காளி அண்டு பூண்டு, புளி, அப்புறம் வந்து மஞ்சள் தூளுங்க போட்டாச்சுங்களா. அப்புறம் வந்து பெருஞ்சீரகம், அதாவது பெருங்காயத்தூளுங்க, அதையும் லைட்டாக போட்டுங்க. அதில் போடும் வச்சு போதும், அதிகமாக போடாதீங்க, ஒரு மாதிரியாக இருக்கும். அதில் கம்மியாக போட்டாச்சு, அதுவும் போட்டாச்சுங்களா. இது வதக்கி நான் உங்களுக்கு அப்படியே பார்க்குறேன். எல்லாம் போட்டாச்சுங்க. அந்த புளி கரைசல் எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்களா. இப்போ சேர்த்துட்டு அப்புறம் வந்து அந்த நம்மளுக்கு தேவையான, நம்மளுக்கு கண்ணில் என்ன பொடி தெரிந்தோ, ரசப்பொடி தெரிந்தோ, எந்த பொடி நம்ம கண்ணில் தென்படுதோ இருக்கிற எல்லா பொடியும் போட்டுட்டு அப்புறம் ரசத்துக்கு நம்ம வெயிட் பண்ணோம். இருங்க, நம்ம பொடி வெயிட் நான் பண்ணலாம். ஏன்னா வீடியோ நான் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம். பசங்களாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. அங்கே இன்ட்ரெஸ்ட்டாக எதுக்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஊற்றுக்கிறேன். ஓகே, இப்போ கிட்டத்தட்ட ஒரு உப்பு போடும்போது கரெக்டாக போடணுங்க. முடிஞ்ச அளவுக்கு கல் உப்பு ட்ரை பண்ணுங்க. அப்புறம் நம்ம பசங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றி நம்ம
இது பத்தாது. பத்தலையா? ஆமா ஏய் அதை நான் பார்க்கலடா. சரி ஃபைனலாக எல்லாத்தையும் பிரித்து கொட்டிடும். எங்க ஃபர்ஸ்ட் பண்ண தப்பு மறுபடியும் மறந்துட்டுங்க. மிளகா போட மறந்துட்டுங்க. இதுதான் பேச்சுலர்ஸ் லைஃப். இங்கே பாருங்க, மிளகா போட்டாச்சு. சமைக்கிறோம், ருசிக்கிறோம், சாப்பிட்றோம். இப்போ நம்ம குடும்பத்துக்குன்னா ரசப்பொடி இருக்கும் பார்த்தீங்களா, கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பேச்சுலர்ஸ்ன்றதால மொத்தம் போட்டுறோம். ஏன்னா பத்தாது. போட்டாச்சுங்க. ஒரு கலக்கும் கலைக்கும். கடைசியில் வந்து உப்பு பத்தலை. கடைசியில் அந்த உப்பு கவரே காலி ஆயிடுச்சுங்க. ஃபைனலி ரசம் ரெடி. மாங்காய் ரசம் ரெடிங்க ஃபைனலி. இது அப்படியே சும்மா ஒரு கொதி வந்தோடனே அது லைட்டாக நுர கட்டும் பார்த்தீங்களா, அந்த நுர கட்டினதும் எடுத்துட வேண்டியதுதான் நம்ம. மாங்காய் ரசம் ரெடிங்க. பாருங்க மாங்காய் ரசம். மாங்காவே தெரியுதுங்களா? மாங்காவே தெரியாது, ஏன்னா நாங்கள் அப்படி பண்ணியிருக்கோம் அந்த மாங்காய் ரசத்தை. சரிங்க, நாங்கள் சாப்பிட்டுட்டு இந்த அது அப்படியே யூடியூப்ல போடுறேன். யூடியூப்ல ஹலோ गाइस ரசத்து ரசம் நல்லா இருக்குல்ல? ரசம் எப்படின்னா இருக்கு சீக்கிரம் சொல்லுங்க. உப்பு இல்லாம செம்மையா இருக்கு. எங்க உப்பு பாக்கெட் காலி ஆயிடுச்சுங்க, அதுதாங்க. உப்பு இல்லை அவ்வளோதான். நல்லா இருக்கு. மீன் குழம்பு உப்பு இல்லாதால இப்போ நாங்கள் மீன் குழம்பு சாப்பிட போகிறோம் நாங்கள் எல்லாரும். சரிங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமாக ட்ராவல் சேனல். ஓகே சொல்கிறா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணி தொலைங்க.